குட்டி பிறந்ததுமே நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக 45 நாள் ஆன அப்புறம் நமக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு குட்டிகளை கொண்டு வந்துருந்தாங்க. என்னோரம் அவள் மின்னாரம் சிறி தூகும் கண்ணழகாய் கண் சிம்மாதே நிறம் மங்காதே மனம் தேடும் பொன்கணியாய் மந்தாரம் ஒரு சங்கா தக்கனவோ என்ட்ரியை போட்டுட்டு நேரே நம்ம டாக் ஹாஸ்டல்லாம் வந்திருந்தோம். டாக் ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேஜில் தான் எல்லா குட்டிகளுமே விட்டுருந்தோம். ஓப்பன் கேஜில் குட்டி விடுறதுக்கு ஒரே காரணம் இவ தான். இவளுக்கு பேர் வளர்ப்பு தாய். அதுக்கு என்னன்னா இவ ஒரு ஃபீமேல். இங்கே வர எல்லா குட்டிகளையும் ஒன்றும் கூட கடிக்காமல் எல்லாத்துக்கும் இவன் தான் பால் கொடுப்பான். அதனால தான் இவனுக்கு நாங்கள் வச்ச பேர் தான் வளர்ப்பு தாய். வந்த உடனே அவங்க எல்லா டாக்ஸுமே பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க. நார்மலாகவே நம்ம டாக் ஹாஸ்டல் வர எல்லாருமே டாக்ஸுக்கு கொஞ்சமாவது ஸ்நாக்ஸு இல்லை சாப்பாட்டுக்கு அரிசின்னு எல்லாமே வாங்கிட்டுருவாங்க. அதில் இவங்க எல்லா டாக்ஸு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஸ்கட்டை நம்ம நார்மலாக அந்த டாக்ஸுக்கு கொடுக்குறத விட அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி கொஞ்சம் கூலாக்கி அதுங்களுக்கு கொடுக்கும்போது நார்மலாக சாப்பிட்றத விட இன்னும் நல்லா சாப்பிடும். இந்த குட்டிங்களை பிடிச்சிருந்துன்னா ஒயிட் கார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.